மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 7 மணி அளவில் காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடந்து தற்போது ஆந்திர நிலப்பரப்பில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக வால்பாறையில் 11 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 9, சோலையார் மற்றும் நடுவட்டத்தில் தலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 7 சென்டிமீட்டர், பெரியாறு மற்றும் பாபநாசத்தில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கும், சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் கேரளா மற்றும் கர்நாடக கடற்பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 7 மணி அளவில் காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடந்து தற்போது ஆந்திர நிலப்பரப்பில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக வால்பாறையில் 11 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 9, சோலையார் மற்றும் நடுவட்டத்தில் தலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 7 சென்டிமீட்டர், பெரியாறு மற்றும் பாபநாசத்தில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கும், சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் கேரளா மற்றும் கர்நாடக கடற்பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.